ஒரு காட்டுக்குள்ள கோழி தன்னோட வீட்ல இருந்து வெளியில இறங்குச்சு. அப்ப இறங்கும்போது அங்கருந்து ஒரு 4, 5 கல்லு கீழ விழுகவும், அத பார்த்து அந்த கோழி பயந்துட்டு, "ஐய்யய்யோ! வானம் இடிஞ்சு கீழ விழுகுது. இத நம்ம சிங்கராஜாட்ட சொல்லியே ஆகணும். சிங்கராஜாவானால தான் நமக்கு உதவி செய்ய முடியும்னு" கோழி ஓடுது. கோழி வாத்து கேட்குது, "ஏன் கோழி இப்படி ஓடுது?" அப்புறம் இன்னொரு வாத்து கேட்குது, "ஏன் இப்படி ஓடுறீங்க?" அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது நடந்தத சொல்லுது. அப்பம்போது நரி வந்து கேட்குது, "ஏன் எல்லாரும் இப்படி தல தெறிக்க ஓடுறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த நரிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. "வானம் இடிஞ்சு விழுகுது. இத நான் சிங்கராஜாட்ட சொல்லணும்." அப்படின்னு சொன்னோனே, அந்த நரி சொல்லுது, "அப்படியா வாங்க, ராஜாவுடைய குகை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்கள நான் அங்க அழைச்சிட்டு போறேன்." அப்படி சொல்லிட்டு இந்த கோழிய, வாத்துக்கள எல்லாம் அந்த நரி கூட்டிட்டு போகுது. கூட்டிட்டு போனா அது சிங்கராஜாவுடைய குகையே இல்ல. அது தன்னுடைய நரி வாழ்ற குகை. அதுக்குள்ள போய் என்ன செஞ்சுட்டா, மத்த விலங்கெல்லாம் அத அடிச்சு சாப்ட்டுருச்சு. தப்பிச்சோம்னு கோழி தப்பிச்சோம் பொழச்சோம்னு அதோடைய கூட்ட தேடி ஓடி வந்துருச்சு. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு அழகான திருக்குறள். "எப்பொருள்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு." அவங்க அத சொல்றாங்க, இவங்க அத சொல்றாங்க.